ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் பீச். ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இன்டர்நேஷனல் எக்கோ லேபிள் சர்டிஃபிகேஷன். இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது இந்தியாலேயே மொத்தமா 18 பீச் தான் இருக்கு. அதுல வந்து தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பீச், அது கோவளம் மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா, எதுக்காக அந்த சர்டிஃபிகேட் குடுக்குறாங்கன்னா, ரொம்ப சேஃப்டியா இருக்கும், கிளீனா இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இந்தியாலயே மொத்தமா 18 பீச்சுக்கு தான் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எந்த அளவு நான் பில்டப் பண்ணி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போனனோ, அங்க போனோனே அது அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. என்னன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் தனா டெய்லி டைரிஸ். ஐ எம் தனா. ஸோ நான் வந்து பொங்கலுக்கு மறுநாள் தான் போயிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. அதனால தான் நிறைய கூட்டம் இருக்கு. இது எக்ஸாக்டா கோவளம்ல இருக்கு. நீங்க வந்து அங்க போனோடனே என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். உள்ள போறதுக்கு 30 ருபீஸ், பெரியவங்களுக்கு. சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஃப்ரீ தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட பைக் பார்க்கிங்க்கு 10, அதே மாதிரி காருக்கு அங்க எல்லாமே ரேட் நான் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க சைட்ல பாத்துக்கோங்க. டைம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேல அலோ பண்ண மாட்டாங்க. மெரினா பீச்ல நடுராத்திரில போனா கூட வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம அங்கேயே கூட படுத்து தூங்கலாம். இங்க வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. போலீஸ் வந்து அங்க இருந்துட்டே இருப்பாங்க. எப்பவுமே போலீஸ் இருந்துட்டே இருக்காங்க. பைக் பார்க் பண்ணிட்டு நீங்க உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனோம்னா இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலா மண்ணு மாதிரி கொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து அங்கங்க 2 இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க மேல போய் போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சு. இந்த தண்ணிக்கு மட்டும்தாங்க நாங்க தண்ணியிலேயே போனது இந்த ஒரு இடம் மட்டும்தான். மத்த எந்த இடமே தண்ணியே அலோடு இல்லை சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய கயிறு கட்டி போலீஸார் நின்றுட்டே இருந்தாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணியில போய் கால் வைக்க முடிஞ்சது. பட் ஆனா ரொம்ப நேரம் அங்க நிக்கவே முடியல. ஏன்னா பயங்கர ஸ்மெல், ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தது. இங்க வந்து அலையெல்லாம் வரவே இல்லை. இங்க வெறும் அந்த படகு மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்களே. ஒரு மாதிரி மீன் ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தாங்க. யாரும் குளிக்கலாம் இல்ல. நான் வந்து பொருந்ததுல இருந்து மெரினா பீச் மட்டும் தான் போயிருக்கேன். வேற எங்கேயும் போனதே இல்லை. வேற எந்த பீச்சுமே பார்த்ததே இல்லை. சரி, அதனாலதான் ரொம்ப நாள் கழிச்சு இங்க போனேன் பிளான் பண்ணிட்டு. ஏன்னா எங்க வீட்டுல இருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது பைக்ல போறதுக்கே. ஸோ தண்ணியில போயிட்டு இங்க பாருங்க கயிறு கட்டி வச்சுட்டாங்க, போகக்கூடாது சொல்லிட்டாங்க. அதுலயும் செம மொக்கையா ஆயிடுச்சு. சரி என்னடா இது தண்ணியிலேயே அலோடு இல்லையே சொல்லிட்டு, பட் ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பீச்ல அப்படியே மண்ணிலே உட்காந்துட்டோம். எல்லாரும் வேற வழி இல்லாம வந்தவங்க எல்லாருமே ஆசையா வந்தாங்க. பட் யாரையுமே அனுப்பவே இல்லை. சரி அப்படி அப்படியே இங்க பாருங்க எவ்வளவு டிராஷஸ் பாருங்க, எல்லாமே குப்பை. இவ்ளோ குப்பை எப்படி செய்யுதுன்னு தெரியல. இங்க வந்து கடையே இல்லை. மொத்தமா 2 ஸ்நாக்ஸ் கடை தான். அதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் விற்க மாட்டாங்க. அங்க செலக்டிவா டீ, காஃபி, அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஆம்லெட், இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் தான் விற்கிறாங்க. பட் பயங்கர குப்பை. அந்த தண்ணியாண்டே உங்களுக்கு அலையிலேயே வீடியோஸ்ல தெரியும் பாருங்க, அப்படியே குப்பை அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும் அந்த அலையில. இங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் எப்படி இவ்ளோ குப்பை, யாருதான் இப்படி வந்து போடுறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும். இந்த ப்ளூ ஃபிளாக்னு ஒரு சர்டிஃபிகேட்லாம் வேற வாங்கியிருக்கு. 2021ல தான் இந்த சர்டிஃபிகேட் இந்த பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ தெரியுதா எவ்வளவு குப்பை பாருங்க. அதுவும் நம்ம தண்ணியில பாத்தீங்கன்னா தண்ணியில வரது குப்பை தான் வருது. அப்படியே அலையா அடிச்சுட்டு. நான் மெரினா பீச்ல கூட இப்படி பார்த்ததே இல்லை. மெரினா பீச்ல காலில் எதுனா பேப்பரோ இல்லைன்னா தேங்காய் மட்டை அந்த மாதிரி காலில் மாட்டிட்டே இருக்கும். பட் குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வந்து நான் மெரினா பீச்லயே பார்த்தது இல்லை. பட் இங்க ப்ளூ ஃபிளாக்னு சர்டிஃபிகேட் வாங்கி இந்த பீச்ல ஏன் இவ்வளவு குப்பை இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்குற கடை பக்கத்துலயே ஒரு சின்ன பிளே ஏரியா மாதிரி வச்சிருப்பாங்க, கிட்ஸ் பிளே ஏரியா. அங்க கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரைவசி இருக்கும். இந்த மெரினா பீச்ல இருக்க மாதிரி வந்து காசு கேட்கறது, குதிரை வருது, அது வருது, இது வருது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஒரு ரெசார்ட்ல இருக்க மாதிரி ரொம்ப டீசெண்டா நல்லா இருக்கும் இந்த இடமே. நீங்க நார்மல் டேஸ்ல போனீங்கன்னா கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பீச்ல. வீடியோ பாக்குற நீங்க வந்து இந்த பீச் போயிருந்தீங்கன்னா நீங்க போறப்ப இப்படி தண்ணியில எல்லாம் அலோவ் பண்ணாங்களா, கிளீனா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து தண்ணி கிட்ட இருக்கிற ஸ்நாக் ஷாப். அதாவது உள்ள போனதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல ஒன்னு இருக்கும், என்ட்ரன்ஸ்ல குயிக் பைட்ஸ்னு ஒன்னு இருக்கும். பட் அது நல்லா இருந்துச்சு டேஸ்ட். நாங்க வெளியே போறப்ப அங்க டேஸ்ட் பண்ணோம் ஒரு காஃபியோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும். பட் இது வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்கிறது, அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி அங்க வச்சிருக்காங்க. கட்லெட்டு அப்புறம் வெஜ் ரோல் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே 60 ருபீஸ், ரெண்டு பீஸ் தான் கொடுத்தாங்க. ரொம்ப பிலோ ஆவரேஜ். ஏன்னா அது டேஸ்டே இல்லை. ஒரு மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்தனால அவ்வளோவா டேஸ்ட் இல்லை. பட் வேற எதுவும் அங்கே இல்லவும் இல்லை. அதனால அதை மட்டும் தான் சாப்பிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அந்த கிட்ஸ் பிளே ஏரியா பக்கத்தில் ஃபிஷ் ஸ்பா வச்சிருப்பாங்க. இது வந்து 10 மினிட்ஸ்க்கு 100 ருபி. நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்குமே ட்ரை பண்ணதே இல்லை. நிறைய பொருள் காட்சி போயிருக்கோம். பட் ஆனால் இதை ட்ரை பண்ணதே இல்லை. என் பையன் இந்த வாட்டி ரொம்ப அடம் பிடிச்சி போய் உட்காருன்னு சொன்னதுனால சரின்னு உட்கார வச்சோம்.
நீ இப்படி கால் ஆட்டாத, அப்படியே ஸ்ட்ரைட்டா வை காலை. நீ காலை ஆட்டினா உன் கிட்டே வராது அது. ஆல்ரெடி சென்னை, விழுப்புரம், கடலூர் சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட்காக நிறைய பீச்சுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் எங்குமே கிடைக்கவே இல்லை. கிடைச்ச ஒரே ஒரு பீச்சே இது கோவளம்ல இருக்குது. அதுவுமே நிறைய குப்பையா கிடக்கு. அவங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் 30 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்க. நம்ம நிறைய குப்பையை அங்கே போட்டுட்டுலாம் வரக்கூடாது. நான் வந்து எப்பவுமே எங்கேயுமே குப்பை போட மாட்டேன், பேக்லேயே போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு எங்கே யாரா திட்டிட்டு வாங்கணும்னு ஒரு பயத்துலேயே நான் வெளியே குப்பையே போட மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கவர்லேயே எல்லாத்தையும் போட்டுட்டு வர வழியில நீங்கள் மெயின் ரோட்டில் போட்டால் கூட பரவாயில்ல. பட் ஆனால் வந்து இந்த பீச்சில் போடாதீங்க. ஏன்னா அவங்களால அவ்வளோ க்ளீன் பண்ண முடியாது, நிறைய வருது அந்த தண்ணியில அடிச்சு. நாங்கள் அழகாக 6 o'clock சன்செட் பார்த்துட்டு கிளம்பிட்டு எப்பவுமே தண்ணியில எல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு தான் அலோவ் பண்ணலையா. ஸோ நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே மெரினா பீச்சே போறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா போயிட்டு வரலாம். சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.